ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சாம்சங் ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷினோட பாடி வந்து ஃபுல்லாக ரஸ்ட் ஆகி டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால் இன்னொரு சாம்சங் ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷினோட பாடி எடுத்து இதில் இருக்க ஸ்பேரு, ட்ரம்மு ப்ளஸ் இதோட ஒயரிங் கிட்டு எல்லாமே அதில் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்றத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எப்படி டிஸ்மேண்டில் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். இதோட கண்டினியூஷன் செகண்ட் பார்ட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். So back to what I was saying. Could be us. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அந்த ரஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னால அந்த பாடியை வந்து ஃபுல்லாகவே டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுருக்கோம். அதோட ட்ரம்மை எல்லாமே கழட்டியாச்சு. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சாம்சங் ஃப்ரண்ட் லோட் மிஷின் தான். இதோட பாடி நல்லா பக்காவாக இருக்குது. இதில் நம்ம வந்து அதோட ட்ரம்மெல்லாம் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மேலே 2 ஸ்ப்ரிங்கு தெரியுதுங்களா, அந்த ஸ்ப்ரிங்கில் தான் வந்து இந்த ட்ரம் வந்து தொங்க விடுற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் லோட் மிஷின் எல்லாமே இந்த டைப்பில் தான் இருக்கும். ஓகேங்களா, 2 ஹூக் மாதிரி இருக்கும். 2 ஸ்ப்ரிங்கில் வந்து கொக்கி மாதிரி இருக்கும். அந்த ஹூக்கில் தான் வந்து நீங்கள் இந்த ட்ரம்மை தொங்க விட்டு கீழே வந்து சாக்கப்சர் மாதிரி 2 இருக்கும். அது சப்போர்ட்டில் தான் இந்த ட்ரம் வந்து நிற்கும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இதில் மாட்டியாச்சு. ட்ரம்மை வந்து அந்த ஹூக்கில் மாட்டி தொங்க விட்டுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரம்மில் வந்து தண்ணி வெளியே வரும்ல, ட்ரெயின் ஓஸ். ஓகேங்களா, அந்த ஸ்ப்ரிங்கு தான் அது. ஓகேங்களா, அந்த ஓஸ் செட்டு தான் அது. அதை வந்து நம்ம அந்த ரிங்கு போட்டு டைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ரெண்டுமே சாம்சங் மாடல் அப்படின்றனால சாம்சங்கில் மாடல் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸு. பட் ஆனால் ரெண்டுமே ஒரே கம்பெனின்றனால மேக்ஸிமம் எல்லாமே சேமாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம டைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த சென்சார்லேருந்து வரவங்களோட டியூப் வாட்டர் லெவல் என்னன்றதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த சென்சார் இருக்கும்ல, அந்த சென்சார்லேருந்து வர டியூப்பை வந்து இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ட்ரம்மோட ப்ரெஷரை வந்து அது எவ்வளோன்னு காட்டும் அப்போ தான். ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த சாக்கப்சர் சொன்னதில்ல உங்களுக்கு, ட்ரம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மேலே 2 இடத்துல ஹூக்கில் வந்து தொங்க விட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த 2 சாக்கப்சரில் தான் நம்ம சப்போர்ட்டில் நிற்கும். ஓகேங்களா, கீழ் சப்போர்ட் இது, மேல் சப்போர்ட் வந்து தொங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அந்த 2 சாக்கப்சரும் டைட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த ட்ரெயின் தண்ணி வெளியே போகிற இந்த ரப்பர் ஓஸையும் நம்ம வந்து இந்த ட்ரெயின் மோட்டர் செக்ஷனில் மாட்டிக்கிறோம். ஓகேங்களா, அதில் ஒரு சின்ன லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் போட்டு நம்ம மாட்டிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம்முக்கு வந்து ரப்பர் செட் மாட்டணும். ஓகேங்களா, டோர் ரப்பர் இருக்குல்ல, அந்த டோர் ரப்பர் ஃபஸ்ட்டு ட்ரம்மில் அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு ரிங் இருக்கும். ஓகேங்களா, அந்த ரிங்கை வந்து ஃபஸ்ட்டு மாட்டிக்கிங்க. ரிங்கை நல்லா லூஸ் பண்ணிவிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஃபுல் டைட் வச்சுங்க. உங்களுக்கு ரொம்ப டைட் வைக்கணும் கண்டிப்பாக. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் லூஸாக வச்சோம்னா அந்த ரப்பர் கலந்து அப்புறம் தண்ணி ஃபுல்லாக கீழே விழுக்க ஆரம்பிச்சிடும். மிஷின் வந்து ரன் ஆகிறப்ப தண்ணி வந்து கீழே சிந்தும். அதுக்காக நல்லா ஃபுல் டைட் வச்சுக்கோங்க, அப்போ லீக் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம நல்லா ஃபுல் டைட் ஓரளவுக்கு வச்சாச்சு. ரப்பர் வந்து நல்லாவே ஃபிக்ஸடாக இருக்குது. ஓகேங்களா, ரப்பர் நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கு ட்ரம்முக்கிட்ட. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ட்ரம்மு வந்து சுற்றினாலும் தண்ணி வந்து உங்களுக்கு வந்து இதாகாது. ஓகேங்களா, இப்போ வந்து அந்த ட்ரம்மை வந்து இந்த ரப்பர் வந்து கரெக்டாக உள்ளே வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணி விட்டுங்க, மடித்து விட்டுங்க. கரெக்டாக அந்த ட்ரம்மில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா, அதே மாதிரி ட்ரம்மு எங்கேயுமே ஷேக் ஆகி எங்கேயுமே உரசாமல் இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, ட்ரம்முமே நல்லாவே ஃப்ரீயாக சுற்றுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரம் அந்த வைப்ரேஷன் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த ஸ்டோன் வைப்பாங்க. ஃப்ரண்ட் லோடு மாடல் எல்லாத்துலேயுமே இது மாதிரி ஸ்டோன் டைப் இருக்கும். ஓகேங்களா, டாப் லோடில் இருக்காது. ஃப்ரண்ட் லோடில் இருக்க ஐஎஃபியாக இருக்கட்டும், போஸாக இருக்கட்டும், இந்த சாம்சங் மற்ற எந்த டைப்பில் இருந்தாலும் இந்த ஸ்டோன் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அப்போ அந்த வைப்ரேஷனுக்கு வந்து மிஷின் வந்து மூவ் ஆகி போயிடும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஸ்டோனு. ஓகேங்களா, இந்த ஸ்பின் ஆகிறப்ப ஆர்பிஎம் அதிகமாக சுற்றுறப்ப என்ன ஆகும், மிஷின் நகர்ந்து அப்படியே மூவ் ஆகும். அந்த வைப்ரேஷனுக்கு அப்படி மூவ் ஆகக்கூடாது அப்படின்றத அந்த ஸ்டோன் வச்சு அதில் வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் 2 ஸ்டோன் வச்சுருக்கோம், மேலேயும் 2 ஸ்டோன் போட்டு எல்லா ஸ்டோனுமே நம்ம வச்சிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டு பேனல் மாட்டுறோம். ஓகேங்களா, ஃப்ரண்ட் பேனல் வந்து இந்த டோர் இருக்கும்ல, டோர் பேனல் மாட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், டோர் சுவிட்சை ஃபஸ்ட்டு மாட்டினதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட் பேனல் மாட்டிங்க. இப்போ டோர் சுவிட்ச் நான் ஆல்ரெடி மாட்டிட்டு அதுக்கப்புறம் இது கரெக்டாக அந்த அலைன்மெண்ட் பார்த்து கரெக்டாக உட்கார வச்சுருங்க. சரிங்களா, இது போகிறதுக்கு முன்னாடி ரப்பருக்கு கரெக்டாக வெளியே எடுத்து விட்டுங்க. ஏன்னா அடுத்து நம்ம மாட்டிட்டோம்னா ரொம்ப எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும்.
அதனால் ரப்பரை வெளியே எடுத்து விட்டுட்டு டோர் ரப்பரை வெளியே எடுத்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஃப்ரண்ட் டோரை மாட்டிக்கிங்க. சரிங்களா? ஃப்ரண்ட் பேனலில் கரெக்டாக உட்கார வச்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு 2 ஸ்க்ரூ போட்டிங்கன்னா அது அவ்வளோதான். 2 ஸ்க்ரூவில் தான் சப்போர்ட்டில் தான் நிற்கும். சரிங்களா? அதே மாதிரி டோர் சுவிட்சுக்கும் நம்ம ஸ்க்ரூ போட்டுக்கிறோம் ஃபுல்லாக. இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் பேனல் மாட்டினோம்ல, அந்த இடத்துல கரெக்டாக ஒரு ரிங் வரும். எதுக்குன்னா அந்த ரப்பரையும் அந்த ஃப்ரண்ட் பேனலையும் சேர்த்து டைட் பண்ணி ஃபிக்ஸ் ஆகி வைக்கிறதுக்கு. ஓகேங்களா? அப்போ தான் வந்து டோர் நம்ம மூடினாலும் தண்ணி வந்து அந்த வெளியே வராமல் ரப்பரில் போய் கரெக்டாக அந்த டோர் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதுக்கு வந்து கரெக்டாக ரிங்கு போடணும். அதுக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ரப்பரை கரெக்டாக அந்த பேனலில் உட்கார வச்சுட்டு இந்த ஸ்ப்ரிங்கு வந்து நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 டெஸ்டரு இல்லை வேறு ஏதாவது ஐட்டம் எடுத்துங்க. ஏன்னா அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த சின்ன ஹோல்ஸ்குள்ளே வச்சு இது பண்ணுற மாதிரி இருந்தால். ஓகேங்களா? டெஸ்ட்டு, ஸ்க்ரூ ட்ரைவர் அது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்கை வந்து மேல் பக்கமாக ஒரு ஆஃப் வரைக்கும் நீங்கள் போட்டுக்குங்க. ஓகேங்களா? ஒரு ஆஃப் ரவுண்டுக்கு போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இழுத்து பிடிச்சி நீங்கள் போட்டு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் போட்டால் தான் நமக்கு வந்து தண்ணி ப்ராப்ளம் எதுவுமே வெளியே லீக் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? இது நம்ம போடலைன்னா ரப்பர் வந்து அந்த வைப்ரேஷனில் என்ன ஆகும், அப்படி லூஸாகி கழட்டுரும். ஓகேங்களா? நீங்கள் இந்த ரிங்கு போடுறப்ப ஒரு 2 டெஸ்டர் ஏதாவது வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இது மாதிரி நீங்கள் உள்ளே விட்டு லைட்டாக அப்படி நம்பினீங்கன்னா அது போய் லாக் ஆகிக்கும். ஓகேங்களா? ஆனால் இது மாதிரி பண்ணுறப்ப நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா ரப்பர் வந்து குத்தி டேமேஜ் ஆகிறப்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி இந்த போட்டதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கை நல்லா உள்ளே தள்ளி விட்டுருங்க. என் டோர் அப்போ தான் கரெக்டாக லாக் ஆகும். இல்லை லாக் ஆகாமல் போயிடும். டோர் கரெக்டாக லாக் ஆகலைனா கூட மிஷின் வந்து ரன் ஆகாது. ஓகேங்களா? மிஷின் வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கும், டோர் லாக் ஆகலைனா கூட. சரிங்களா? இப்போ நம்ம அப்படியே பேக் சைடு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு சின்ன கப் மாதிரி இருக்குது. அந்த கப் எதுக்குன்னா, நாளைக்கு ட்ரம்மில் தண்ணி எதுவும் லீக் ஆச்சுன்னா அந்த டெர்மினலில் எதுவும் பட்டு ஷார்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கப்பு கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு போகிற இது. ஓகேங்களா? மோட்டருக்கு இது பண்ணுறது. அப்புறம் ஒன்று பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஹீட்டருக்கு கனெக்ஷன் போகும், அப்புறம் எர்த்துக்கு போகும். ஓகேங்களா? அதனால் ஹீட்ரு உள்ளே இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா ஹீட்ரு உள்ளே இருக்கும். ஹீட்டருக்கு கனெக்ஷன் போடுறதுக்காண்டி இங்கே வந்து இந்த டெர்மினல்லாம் இருக்குது. நீங்கள் கழட்டுறதுக்கு முன்னாடி பார்த்து கரெக்டாக நான் வச்சு கழட்டுங்க. மாற்றி எதுவும் நம்ம ஒயரிங் கொடுத்துடக்கூடாது. கொடுத்தோம்னா ஷார்ட் ஆகிடும். சரிங்களா? இப்போ நம்ம பேக் சைடு ஒயரிங் கொடுத்துட்டோம். நான் முன்னாடி போர்ட் சைடு ஒயரிங் கொடுக்கறது மட்டும் காட்ட முடியல, கொஞ்சம் படிச்சுக்குங்க. அடுத்து கண்டிப்பாக வீடியோ எடுத்தேன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ட்ரம்மை நம்ம சுற்றி பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்லா சுற்றுது. பெல்ட்டு போடாமல் ஒரு சுற்றி பார்த்துங்க, எங்கேயும் உங்களுக்கு சவுண்ட் எதுவும் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சவுண்டு வந்துச்சுன்னா பேரிங்கில் ஃபால்ட் இருக்கும். அப்படிலாம் ஏதாவது இந்த ஹீட்டருக்கு ஒரு அந்த ராடில் வந்து உரச வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால் நம்ம ட்ரம் வந்து நல்லா செக் பண்ணிவிட்டு இப்போ இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பெல்ட்டை வந்து இது பண்ணிட்டோம். பெல்ட்டை வந்து கரெக்டாக சென்டராக பார்த்து மாட்டுங்க. அப்படி சென்டராக மாட்டலைன்னா ஸ்பின் ஆகிறப்போ ரொம்ப வந்து ஸ்பீடாக சுற்றுறப்ப என்ன ஆகும், பெல்ட்டு கட் ஆகும். அப்படின்னா பெல்ட்டு கழண்டுரும். சரிங்களா? அதனால் வந்து பெல்ட்டை வந்து ட்ரம்மோட சென்டராக ஏற்ற மாதிரி மாட்டிங்க. ஓகேங்களா? ட்ரம்மோட வீலில் சொல்கிறேன், வீலுக்கு சென்டராக மாட்டிங்க, ரொம்ப ஓரத்தில் மாட்டிடாதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக மாட்டிங்க. ஒரு இடத்துல மேலே ஒரு இடத்துல கீழே மாட்டினீங்கனாலும் உங்களுக்கு வந்து சுற்றுறப்போ கலண்டுரும். சரிங்களா? இப்போ நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு இப்போ சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்க்குறோம். ட்ரம் வந்து நல்லா ஃப்ரீயாக சுற்றுது, எந்த வைப்ரேஷன் இல்லை, ஓடுற சவுண்டுமே வைக்காமல் தெரியல. சரிங்களா? பாடியும் பக்காவாக இருக்குது. இப்போ ஆக்சுவலாக 2 மிஷின்லேருந்து நம்ம ஒரு மிஷினாக மாற்றிருக்கோம். ஓகே தான். இந்த சர்வீஸ் பார்த்திங்கன்னா கஸ்டமரோடது, அவங்கள நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ட்ரம் வந்து பக்காவாக இருக்குது. ஓகேங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மற்றபடி ஹோம் அப்ளையன்சஸ் அது போன்ற பல வீடியோ நம்ம சேனலில் ரெகுலராக வந்துகிட்டு இருக்குது. நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. கூட அந்த பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்க. மேலும் இதுக்கு மேலே நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு தேடி வரும். பார்த்திங்கன்னா ட்ரம் உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவே சுற்றுது. ஓகேங்களா? நான் கிட்ட போய் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன்.
பார்த்தீங்களா ட்ரம் நல்லா எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுதுன்னு தெரியும். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.